இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜனவரி மாதம் புத்தாண்டு பிறக்குது. இந்த ஜனவரி மாதத்தில் கிரகநிலையை வச்சு ஜனவரி மாத ராசி பலனை இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு கிரகநிலையை பார்த்துருவோம். இந்த மாதம் கிரகங்கள் மாற இருக்குது. சூரியன் 15 நாட்கள் தனுசு ராசியிலும் அப்புறம் மகர ராசியிலும் போகிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறனால புத பகவான் விருச்சிகத்திலையும் தனுசு ராசியிலையும் பயணம் செய்ய போகிறாங்க. சுக்கிரன் விருச்சிகம் தனுசு ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும், மேச ராசியில் குருவும், கன்னி ராசியில் கேதுவும் பயணம் செய்கிறாங்க. இந்த கிரகநிலை அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கா இந்த 2024 ஜனவரி மாதம் என்ன நடக்குதுன்றத முழுசாக நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜனவரி 1லேருந்து ஜனவரி 31 வரைக்கும் என்ன நடக்குன்றதை பார்த்துட்டே வந்துடுவோம். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் மிதமான பலன்களை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் அதிகார பதவிகளில் இருந்து வரும் ஆதாயங்கள் மூலம் உங்களுக்கு சுமைகள் மற்றும் கவலையிடமிருந்து விடுபடுவீங்க. பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைப்பீங்க. உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் பொதுவாக தேவையற்ற சர்ச்சைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்படும். கும்பராசி அன்பர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீடித்த பயம் மற்றும் பதட்டம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கனால சவால்களை சந்திக்க நேரிடும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கடினமான நபர்களை காணலாம். குறிப்பாக மாதத்தின் 2ஆம் பாகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான நேரத்தில் வழிகாட்டிகள் மற்றும் குருக்களின் வழிகாட்டலும் ஆதரவும் விலைமதிப்பற்றதாக இருக்கும். வேலை மற்றும் தொழில் தொடர்பான பயணங்களால் உங்களால் மேற்கொள்ளப்படும். இந்த மாதம் உறவை பொறுத்தவரை சாதகமாக காலகட்டமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் மேம்பட்ட தொடர்பு, ஆழமான இணைப்புகள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை நீங்கள் அனுபவிக்க முடியும். இளம் வயதினர் புதிய காதல் வாய்ப்புகளை சந்திக்கலாம். கும்பராசி அன்பர்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக நேர்மறையாக வெளிப்படுத்துவதை எளிதாக பார்ப்பீங்க. இது அவர்களின் உறவுக்குள்ள மேம்பட புரிதல் மற்றும் நம்பிக்கைக்கு வழிவகுக்கும். மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில ஆரம்ப மோதல்களை சந்திக்கலாம். இந்த காலகட்டத்தில் புதிய உறவுகளை தேடும் நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னுரிமை பெறுவதை காணலாம். சொந்த தொழில்துறை அல்லது பணியிடத்தின் தொடர்பை ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. கும்பராசி என்பவர்கள் சிலருக்கு இந்த மாதம் உறவில் சோதனை நேரங்கள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் சூடான வாக்குவாதங்கள் இருக்கலாம். திருமண உறவில் நல்லிணக்கம் காண சூரியனுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் உங்கள் நிதிநிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரும்பாலான கிரகங்கள் அதற்கு சாதகமாக இருக்குது. இந்த மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு நிதி நலனை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். வளர்ச்சி மற்றும் ஆதாயங்களுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் எச்சரிக்கையுடன் செயல்படலாம். நிதி நிலைகளை பொறுத்த மட்டும் யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. வளர்ச்சி மற்றும் ஆதாயங்களுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் எச்சரிக்கையுடன் செயல்படணும். மேலும் பார்த்திங்கன்னா தேவைப்படும் பொழுது தொழில்முறை வழிகாட்டுதலை பெறணும். மனைவி கூட்டாளி மூலம் வருமானம் மற்றும் செலவுகள் ரெண்டும் எதிர்பார்க்கப்படுது. செலவுகள் பொதுவாக சுய மற்றும் மனைவியின் ஆரோக்கியத்துடன் தொடர்புடையதாக இருக்கும். இருந்தாலும் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் மனைவி கூட்டாளிக்கான செலவுகள் அதிகமாக இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு பங்கு சந்தைகளில் ஊகங்கள் மற்றும் முதலீடுகள் நல்ல பலனை தரும். எதிர்பாராத லாபங்கள் மற்றும் சாதாரண வெற்றிகள் மூலமாகவும் சம்பாதிக்கலாம். மாதத்தின் பிற்பகுதியில் அரசாங்க வரிகள் மற்றும் பிற வரிகளுக்கான செலவினங்களை காணலாம். உங்கள் நிதிநிலை மேம்பட ராகு பகவானுக்கு பூஜை செய்யணும். பணியிடத்தில் நேர்மறையான மற்றும் உற்சாகமான நடத்தையை முன்னிறுத்துவது மற்றும் புதிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பான்மையுடன் அணுகுவது நல்லது. தொழில் மேம்பாட்டிற்கான பகுதி அடையாளம் காண வழிகாட்டியின் அல்லது நம்பகமான சக ஊழியர்களிடமிருந்து கருத்துக்களை பெறணும். பயணத்தின் மூலம் ஆதாயங்களும் எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதத்தில் தொழில் முன்னேற்றம் அடையும். அர்ப்பணிப்பு மற்றும் மனசாட்சியுடன் கூடிய முயற்சிகள் தொழிலில் வெற்றிக்கு வழிவகுக்கும். சில கும்பராசி வல்லுநர்கள் பணியிடத்தில் சவால்களை சந்திக்க போகிறீங்க. அவர்களின் தனிமைத்துவ திறமை இருந்தாலும் புதிய கூட்டாண்மை ஒப்பந்தங்கள் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் தாமதத்தை சந்திக்கலாம். தொழில் விஷயங்களை அதிகாரம் காட்டவும்
பலப்படுத்தலாம். சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடனான உறவுகள் மாதத்தின் முதல் பாதியில் கணிசமாக மேம்படும். கும்பராசி என்பவர்களுக்கு சிலருக்கு வேலை மற்றும் நிதி வளர்ச்சியை கொண்டுட்டு வரும். இருந்தாலும் வேலையில் அங்கீகாரம் இல்லை, பத்தலை மற்றும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் இருக்குது. மாதத்தின் தொடக்கத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு எதிர்பார்க்கப்படும் நிலையில் மாதத்தில் 2ஆம் பாதியில் கருத்து வேறுபாடுகள் மற்றும் மோதல்கள் இருக்குது. தடைகள் இருந்த பொழுதும் கும்பராசி என்பவர்கள் அசைக்க முடியாத முயற்சிகள் மூலம் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் தக்க வச்சுக்கிடுவாங்க. இது மாதத்தின் முதல் பாதியில் வெற்றியைத்தான் தரும். அதிர்ஷ்ட அனுகூலமாகும். உத்தியோகபூர்வ முயற்சிகள் வெற்றி கிட்டும். தொழிலை எடுத்துக்கிட்டால் வியாபாரம் செய்யும் கும்பராசி என்பவர்கள் தங்கள் முடிவெடுக்கும் செயல்களில் அதிக விவேகத்தையும் பொறுப்புணர்வையும் கடைபிடிக்கணும். சவால்கள் இருந்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கையூட்டும் முன்னேற்றங்கள் காத்திருக்கு. சில தொழில் முனைவோர் புதிய வணிக வாய்ப்புகளை பெறுவீங்க. கூட்டாண்மை மற்றும் கூட்டாளர்களின் ஒத்துழைப்புகள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்திற்கு வழிவகுக்கும். அதிர்ஷ்டம் இந்த மாதம் தொழிலில் ஸ்திரத்தன்மை மற்றும் விரிவாக்கத்தை ஊக்குவிக்கும். என்றாலும் இந்த மாதத்தின் 2ஆம் பாதையில் பங்குதாரர் மற்றும் முகவர்களிடையே ஏற்படக்கூடிய தவறான புரிதல்கள் காரணமாக கூட்டாண்மை முயற்சிகள் விரும்பிய பலனை தராது. கூட்டாண்மைகளின் நம்பகத்தன்மையை மறுபரிசீலனை செய்வது அவசியமான நடவடிக்கையாக இருக்கும். இந்த மாதம் முதல் முதலீடுகள் ஸ்திரத்தன்மை மற்றும் படிப்படியான வளர்ச்சியை காணும். வணிக கடனில் தற்காலிக குறைப்பும் எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வியாபார செலவுகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் உயரும். வருவாய் மற்றும் பணவரவு குறிப்பாக சாதகமாக இருக்கும். பங்குதாரர்கள் மூலம் லாபமும் எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் ஊழியர்களுடனான தவறான புரிதல்கள் மற்றும் வாக்குவாதங்கள் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். தூக்கமின்மை இருக்கலாம். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் மிதமான ஆரோக்கியத்தை அனுபவிக்கலாம். நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரலாம். ஆனால் தியானம் மற்றும் ஆன்மீக நடைமுறைகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வதன் மூலம் தவிர்க்க முடியும். சில சமயங்களில் வாத பிரச்சனைகள், தோல் நோய், ஒவ்வாமை, காயம், உடலில் காயம் இதெல்லாம் இருக்கும். மன அமைதியும் மேம்படும். குடும்பத்தில் சில சூழ்நிலை காரணமாக கவலை மற்றும் பயம் ஏற்படும். கும்பராசி என்பவர்கள் கால்சியம் குறைபாடு உட்பட எலும்பு மற்றும் தசை தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஆளாகலாம். இந்த காலகட்டத்தில் சாதகமற்ற இடங்களில் சாப்பிடுவதை தவிர்த்துருங்க. சிலர் இந்த காலகட்டத்தில் சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்கலாம். ஆனால் செரிமான பிரச்சனைகள் மற்றும் வாழ்க்கை துணைக்கு சாத்தியமான மருத்துவமனை அல்லது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். கூடுதலாக தோல் தொடர்பான பிரச்சனைகள் தோன்றும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட கேது பகவானுக்கு பூஜை செய்யணும். கும்பராசி மாணவர்களாக இருந்தால் இந்த மாதம் கல்வியில் வெற்றி பெற சீரான மற்றும் அர்ப்பணிப்புடன் கூடிய முயற்சி மேற்கொள்ளணும். கடைசி நிமிட படிப்பை நம்புவதன் மூலம் நேர்மறையான பலன்களை பெற வாய்ப்பே இல்லை. சமூக ஊடகங்கள், கல்விசாரா நடவடிக்கைகள் மற்றும் பிற கவனச்சிதறல்கள் உங்களை படிப்பில் இருந்து தடுத்துரும். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், குருக்கள், அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளிடமிருந்து பொருத்தமான வழிகாட்டுதல் உங்களுக்கு ஆதரவு மற்றும் ஊக்கத்தை வழங்க முடியும். போட்டித் தேர்வு எழுத விரும்பினா குறிப்பாக விழிப்புடன் இருக்கணும். கும்பராசி என்பவர்கள் ஆராய்ச்சி மற்றும் தத்துவ ஆய்வுகள் நல்ல முன்னேற்றத்தை தரும். கல்வி முயற்சிகள் தீவிரமடையும். அதனால் பலன்கள் வெளிப்படும். சுப தேதிகள் 1, 8, 9, 10, 11, 18, 19, 20, 21, 22, 25, 26, 27, 28 மற்றும் 29. அசுப தேதிகள் 2, 3, 4, 12, 13, 14, 15, 30 மற்றும் 31. கும்பராசி என்பவர்களுக்கு உடல்நிலை சற்று மோசமடையக்கூடும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த மாதம் சாதகமாகத்தான் இருக்கும். இது தவிர வாகன ஓட்டையில் ஜாக்கிரதையாக ஓட்டணும். உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. உங்கள் இயல்பில் வித்தியாசமாக இருப்பீங்க. வலுவான முடிவுகளை எடுப்பதன் மூலம் உங்களை நிரூபிக்க முடியும். மற்றவங்களை ஆச்சரியப்படுத்தும் பல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் மற்றும் விதிகளை பின்பற்றுவது அதிகரிக்கும். நீங்கள் விதிகள் மற்றும் கட்டுப்பாட்டுக்களை அதிகமாக பின்பற்றுவீங்க.
உங்களை ஒரு சிறந்த நபராக நிரூபிக்க முயற்சி செய்வீங்க. இது உங்களில் வித்தியாசமான அனுபவத்தையும் ஒழுக்கத்தையும் உருவாக்கும். இது மக்களை உங்களை நோக்கி ஈர்க்கும். வருமானத்தில் நல்ல உயர்வு இருக்கும். ஆனால் மாத பிற்பகுதியில் சில செலவுகளும் கூடும். இருந்தாலும் மறுபுறம் வருமானமும் அதிகரிக்கும். சமய காரியங்களில் தீவிரமாக ஈடுபடுவீங்க. புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டு. மாத தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் உங்கள் 10ஆம் வீட்டில் பயிற்சியாகிறாங்க. சூரியனும் செவ்வாயும் 11ஆம் வீட்டில் பயிற்சியாகிறாங்க. மேலதிகாரிகளுடனான உறவுகள் சாதகமாக இருக்கும். ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பீங்க. நீங்கள் அற்புதமான தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க. அது உங்களை எல்லா சூழ்நிலையில் இருந்தும் வெளியேற்றும். மாத பிற்பகுதியில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும். உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். வெளிநாட்டு தொடர்புகளால் வணிகமும் பயனடையும். மாத தொடக்கத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். கல்வியில் வெற்றி பெற நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டி வரும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையும். கல்வியில் நல்ல வெற்றி கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டி வரும். புதனும் சுக்கிரனும் 4ஆம் வீட்டை முழுமையாக பார்க்குறாங்க. குடும்பத்தில் நல்லிணக்கம் சாதகமாக இருக்கும். தாய் தந்தையின் உடல்நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவருடைய ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருக்கும். மாத தொடக்கத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் வெப்பம் உங்கள் 5ஆவது வீட்டை சூடாக்கும். இது உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே கடுமையான வார்த்தைகளுக்கு வழிவகுக்கும். பரஸ்பர மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் துஷ்பிரயோகம் செய்யும் சூழ்நிலையெல்லாம் உருவாகும். திருமண உறவுகளை பற்றி பேசினோம்னா சனி பகவானின் முழு பார்வையால் உங்கள் முதல் வீட்டில் இருந்து 7ஆவது வீட்டில் இருக்கும். இது உறவில் ஒழுக்கம் தேவைப்படுது. உங்கள் உறவை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் உறவில் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற்ற முடியும். மாத தொடக்கத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் 2 பேரும் 11ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல நிதி நன்மைகளை வழங்குறாங்க. அரசு துறையிலும் லாபம் கிடைக்கும். ஆரோக்கியத்தின் பார்வையிலும் இந்த மாதம் பலவீனமாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதி சொந்த ராசியில் அமர்ந்து ஆரோக்கியம் தருவார். என்றாலும் சோம்பலை நீங்கள் கைவிட்டு கடுமையாக உழைக்க வேண்டி வரும். காலையில் எழுந்து நடைப்பயிற்சி, யோகா, தியானம் இதெல்லாம் செய்யணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு மாலையில் அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெய் விளக்கை ஏற்றி ஸ்ரீ சனி பகவானை புகழ்ந்து பாடணும். இதுவரை இந்த பதிவில் கும்பராசி என்பவர்களுக்கான 2024ஆம் வருடத்திற்கான ஜனவரி மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.